சிறகடிக்க ஆசை சீரியலில் ரவியை தான் காதலிப்பதாக நீத்து சொன்னதால் ஸ்ருதி கோபப்பட்டு தன்னுடைய அம்மா வீட்டிற்கு போயிருக்கிறார். ஸ்ருதியை சமாதானம் செய்து வீட்டிற்கு கூட்டிட்டு வருவதற்காக ரவியும் மீனாவும் ஸ்ருதி வீட்டிற்கு போயிருந்தனர். அப்போது மீனாவிடம் ஸ்ருதி, நான் அந்த வீட்டுக்கு வரணும் என்றால் நீத்து இனி நான் ரவியை காதலிக்க மாட்டேன் என்று வீடியோ வெளியிட்டு சொல்லணும். அதனோட என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி நடந்தால்தான் நான் வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுகிறார். இந்த கேட்ட ஸ்ருதியின் பெற்றோர், என்னுடைய மகளின் வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுந்தா உங்க மொத்த குடும்பத்தையும் சும்மா விடமாட்டேன் என்று ரவியை திட்டுகின்றனர். வசதி இல்லாத வீட்டில் சம்பந்தம் வைத்தால் இப்படித்தான் ஆகும் என்று புலம்ப, அதனால் ரவி அவமானப்பட்டு நிற்கிறார். அடுத்ததாக ஸ்ருதி சொன்ன கண்டிஷனை பற்றி ரவி, முத்து மற்றும் மனோஜிடம் சொல்கிறார். உடனே முத்து நீத்துவிடம் பேசி இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன் என்றும் ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லு என சொல்கின்றார். இதை கேட்டு ரவியும் நீத்துவுக்கு போன் செய்கிறார். அப்போது நீத்து, இப்பதான் உங்களை நினைச்சேன் என்று ரொமான்ஸாக பேசி ரவியை கடுப்பேத்துகிறார். அதற்கு ரவி கோபப்பட்டு, நான் இனி வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்ல, நான் வேற ஷெஃப் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வராதது எனக்கு நஷ்டம்தான். ஆனா அதைவிட எனக்கு காதல் முக்கியம். அதற்காகத்தான் உங்களிடம் காதலை சொல்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு இன்னொருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் என்று சொல்கிறார். அதற்கு ரவி, நீங்க எதற்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உங்களால என்னுடைய வாழ்க்கை கஷ்டப்படுகிறது. ஸ்ருதியின் நிலைமையை கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீர்களா என்று கேட்க, நான் எதற்காக அடுத்தவங்களை பத்தி நினைச்சு பார்க்கணும்? நான் உங்களை பற்றி மட்டும்தான் நினைத்து பார்ப்பேன் என்று மீண்டும் நீத்து திமிராகவே பேச, அதற்கு ரவி கோபமாகி ஸ்ருதியிடம் மன்னிப்பு கேளு என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது என்று சொல்லி போனை வைத்து விடுகிறார். இதை கேட்டா மனோஜ், நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்கிறேன். நீ பேசாம நீத்துவிடம் ஓகேன்னு சொல்லிவிடு. ஸ்ருதியிடம் மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லு. அப்புறம் 2 பேரு கூடயும் ஜாலியா வாழ்ந்துட்டு என்று சொல்ல, அதற்கு முத்து மனோஜை போட்டு அடிக்கிறார். பிறகு நடந்த விஷயத்தை குடும்பத்திடம் சொல்ல, அண்ணாமலை விஜயாவிடம் சொல்லி ஸ்ருதிக்கு போன் செய்து அவரை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு வரவை என்று சொல்கிறார். ஆனால் முதலில் விஜயா மறுத்தாலும் பிறகு ஸ்ருதிக்கு போன் செய்கிறேன். அப்போது விஜயா கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு பல்பு கொடுக்கிற மாதிரியே ஸ்ருதி பேசிவிட்டு கடைசியில் போனை வைத்து விடுகிறார். இதனால் மொத்த குடும்பமும் மனோஜ் வாழ்க்கையை பார்ப்பதா ரவி வாழ்க்கையை பார்ப்பதா என்று தவித்துக் கொண்டிருக்கின்றனர். மறுபக்கத்தில் ரோகிணி மனோஜ் மனதை மாற்ற பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஷோரூம் ஆர்டர் கொடுத்த மேனேஜரை சந்தித்து, இந்த ஆர்டர் பறிபோனதாலதான் என்னை விவாகரத்து செய்யும் நிலைக்கு என் கணவர் சென்று விட்டார். அதனால் அந்த ஆர்டரை திருப்பிக் கொடுங்க என்று கெஞ்சி கேட்டு அழுகிறார். ஆனால் மேனேஜர், உங்கள் நிலைமையை பார்த்தால் எனக்கு பாவமாதான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒருத்தரை விவாகரத்து பண்ணுவாரா? என்னால இப்போ எந்த முடிவையும் எடுக்க முடியாது. ஆனா பார்த்து சொல்றேன் என்று சொல்லிவிடுகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.